புது சீரியல்ல கமிட் ஆயிருக்காங்க. பாக்கியலட்சுமி சீரியல்ல ஆக்ட் பண்ற சுஜித்ரா. பாக்கியாவா எகெயின் வர்றாங்களா, அதுவும் புதுசா வேறொரு கதையோடவா அப்படின்ட்டு நிறைய ஃபேன்ஸ் இதை கேட்ட உடனே லிட்டரலி ஃபியூ மினிட்ஸ் ஸ்பீச்லெஸ் ஆயிட்டாங்க. பாக்கியலட்சுமியில பாக்கியா வந்து அழுதப்போ வீட்டில் இருக்கிற எல்லா அம்மாக்களுமே வந்து அழுதாங்க. அவங்க சிரிச்சாங்க, நம்ம மனசு வந்து லேசாயிடுச்சு. அவங்க துரோகத்தை வந்து சந்திச்சாங்க, நம்ம வீட்டில் ஏதோ நடந்த மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு உயிரோடு இருந்த ஒரு கேரக்டர் தான் வந்து இருந்தாங்க. அந்த கேரக்டருக்கு வந்து உயிர் கொடுத்தவங்க தான் வந்து சுஜித்ரா. இந்த மாதிரி ஃபியூ இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி சோஷியல் மீடியால வந்து லீக் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத நிறைய பேர் வந்து இருக்கலாம். சுசித்ரா புது சீரியல் வந்து ஹீரோயினா வந்து கமிட் ஆயிட்டாங்க. அதுவும் எகெயின் ஃபேமிலி இமோஷனல் ஸ்டோரியா, எகெயின் 3 குழந்தைகளோட அம்மாவா இருக்கலாம் அப்படின்னு ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொண்ணோட போராட்ட கதையா வந்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து உண்மையா இல்ல ஃபேன் மேட் ரூமரா? விஜய் டிவில சீக்கிரமா வந்து ஸ்டார்ட் பண்ற சீரியல் தான் ஆதலால் காதல் செய்வீர் அப்படின்னு சொல்ற புது சீரியல் தான் அவங்களோட ரீ என்ட்ரியா வந்து இருக்க போகுது. ஃபேன்ஸ் ஆல்ரெடி வந்து செலிப்ரேஷன் மோட்ல தான் வந்து இருக்காங்க. இது பாக்கியாவோட வந்து பவர்ஃபுல் ரோலா இல்ல இந்த தடவை காதல் ஸ்டோரி வந்து மிக்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு உண்மை என்னன்னா, சுஜித்ரா ஸ்கிரீன்ல வராங்கன்னா அது சாதாரண கம்பேக் இல்ல, அது ஒரு இமோஷனல் ரிட்டர்னா வந்து இருக்கும். பாக்கியா மாதிரி ஒரு பொண்ணோட கேரக்டர் எகெயின் வரப்போகுதா இல்ல இந்த தடவை இன்னும் போல்டா ஸ்ட்ராங்கா இன்னும் மாஸ் கேரக்டரா வந்து இருக்க போகுதா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஈகரா தான் வந்து இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து ஸ்மால் ஸ்கிரீன் வேர்ல்டே வந்து ஷேக் பண்ணிட்டு இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே வாங்க டீடைல்டா பார்ப்போம். ஃபேன்ஸ் கிடையில இப்போ ஒரு பெரிய டிஸ்கஷன் ஒன்று போயிட்டு இருக்குது. அது என்னன்னா, பாக்கியலட்சுமியில் ஆக்ட் பண்ற சுஜித்ரா எகெயின் வர்றாங்களாம். அதுவும் நியூ சீரியலோட விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகி ஸ்மால் ஸ்கிரீன் ஃபேன்ஸோட மனசுல தனி இடம் பிடிச்ச மெகா ஹிட் சீரியல் தான் பாக்கியலட்சுமி. அந்த சீரியல் மூலமா வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஃபெமிலியரான ஆக்ட்ரஸ் தான் சுஜித்ரா. ஃபேமிலிக்காக எல்லாத்தையுமே வந்து தியாகம் செய்யற பாக்கியா கேரக்டர்ல தான் இவங்களோட நார்மல் ஆக்டிங்னால நம்மளை வந்து டீப்லி வந்து இம்ப்ரெஸ் பண்ணனாங்க. பாக்கியான்ற ஒரு சாதாரண குடும்ப தலைவியோட கேரக்டர் மட்டும் இல்லை, அது ஒரு பல பெண்களோட வாழ்க்கை பிரதிபலிப்பாக தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த கேரக்டர் வந்து உயிரோட வந்து காமிச்சிருக்காங்க. பாக்கியலட்சுமி சீரியல் வந்து சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்ல புது சீரியல்ல இவங்க எப்ப நடிக்க போறாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் நம்மள நிறைய பேருக்கு வந்து ரொம்ப நாளா வந்து இருந்துச்சு. விஜய் டிவில வந்து ஸ்டார்ட் ஆகிற ஆதலால் காதல் செய்வீர் அப்படின்ற புது சீரியல்ல சுஜித்ரா ஹீரோயினா வந்து நடிக்க போறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியால வேகமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே தான் இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை கேட்ட உடனே ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் உச்சத்துக்கு கொண்டுட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, பாக்கியா மாதிரி இன்னொரு மாஸ் கேரக்டரா வந்து இருக்குமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி நிறைய கொஸ்டின் இப்போ சோஷியல் மீடியால வந்து வைரல் ஆயிட்டு இருக்குது. சுஜித்ராவோட ஸ்மால் ஸ்கிரீன் ஜேர்னி பாத்தீங்கன்னா, தமிழ் ஃபேன்ஸ்க்கு வந்து ஃபெமிலியரான ஃபேஸான மாதிரி தான் வந்து தெரியும். நிறைய லாங்குவேஜில் டெலிகாஸ்டான சீரியல் வந்து நடிச்சிருக்காங்க. தெலுங்குல டெலிகாஸ்டான ஸ்ரீவரு, நந்தினி இந்த மாதிரி சீரியல் மூலமா இவங்க வந்து ஃபேமஸ் ஆனாங்க. எல்லாமே ஃபேமிலி ஸ்டோரி பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து ஆக்ட் பண்றாங்க. ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்னால இவங்களோட ஆக்டிங் வந்து நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. சுஜித்ரா ஸ்மால் ஸ்கிரீன்ல மட்டும் இல்ல, ஃபிலிம்லயும் வந்து நடிச்சிருக்காங்க. என்னென்ன ஃபிலிம்னு பாத்தீங்கன்னா, பிரம்மச்சாரி 2014 வந்து ரிலீஸ் ஆன சைவம் ஃபிலிம், இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் தமிழ் அண்ட் கன்னடால வந்து நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்ஸ்ல எல்லாமே என்னதான் வந்து ஸ்மால் ரோல் அப்பியரன்ஸ்ல இருந்தாலுமே நமக்கு வந்து ஞாபகத்தில் நிக்கிற மாதிரி கேரக்டர்ல தான் வந்து நடிச்சிருக்காங்க. ஃபேமிலி ஸ்டோரியில இவங்களோட இயல்பான ஆக்டிங் அதுதான் அவங்களோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தே. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், சுஜித்ரா வந்து திரும்ப வராங்கன்னா அது ஒரு சாதாரண கம்பேக் இல்லை, அது ஒரு இமோஷனல் கம்பேக்காக தான் வந்து இருக்க போகுது. பாக்கியலட்சுமி சீரியல் வந்து ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண் வந்து தன்னம்பிக்கையோடு எகெயின் எழுந்து நிற்கிற கதை தான் அது. அது வந்து ஃபேன்ஸ் வந்து இமோஷனலி வந்து கனெக்ட் பண்ணுச்சு. 2020 ஸ்டார்ட் ஆன பாக்கியலட்சுமி சீரியல் ஒரு சாதாரண குடும்ப தலைவியோட வாழ்க்கை போராட்டத்தை வந்து ரொம்ப நெருக்கமாக நமக்கு வந்து காமிச்சிச்சு. டிஆர்பி டெஸ்ட்ல ரொம்ப வருஷமா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் வந்து இருந்துச்சு இந்த சீரியல். ஹஸ்பண்டோட துரோகம், குழந்தைங்களோட பொறுப்பு, அதே மாதிரி சொந்த கனவுகளை வந்து தியாகம் பண்ணி குடும்பத்துக்காக வாழ்ந்த ஒரு பொண்ணாக தான் வந்து காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தன்னம்பிக்கையோட எகெயின் எழுந்து வர ஒரு பொண்ணு. இந்த ஜேர்னி வந்து சுஜித்ரா உணர்ச்சி பூர்வமா எடுத்துட்டு போனதுனால தான் அந்த சீரியலுக்கு வந்து ரொம்ப பலமா வந்து இருந்துச்சு. பாக்கியோட கேரக்டர் பத்தி பேசும்போது பல பெண்கள் மனசுக்குள்ள வந்து என்ன நினைச்சாங்கன்னா, இது நம்ம கதை தானே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணனாங்க. அந்த அளவுக்கு வந்து இயல்பான ஆக்டிங்கா அவங்கள்ட்ட வந்து இருந்துச்சு. அழுக வர்ற சீன்ல கூட அவங்க வந்து ஓவரா இல்லாம உண்மையா இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால தான் அந்த சீரியல் வந்து டிஆர்பி வந்து அச்சீவ் பண்ணுச்சு. இப்போ சோஷியல் மீடியால வந்து சூடா ஓடுற இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஆதலால் காதல் செய்வீர் இந்த சீரியல்ல இவங்க வந்து நடிக்க போறாங்க. சுஜித்ராவோட ரீ என்ட்ரி எகெயின் டிஆர்பி வந்து கலக்குமா அப்படின்ற கொஸ்டின் வந்து ரைஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கும். ஸ்மால் ஸ்கிரீன்ல பாக்கி வந்து உருவாக்கின மாயாஜாலம் மாதிரி சுஜித்ராவோட நெக்ஸ்ட் டிராவலும் வந்து சக்சஸ் ஸ்டோரியா வந்து இருக்குமா? இதுதான் இப்போ ஃபேன்ஸ் மத்தியில வந்து ஹாட் டாபிக்கா வந்து போயிட்டு இருக்கு. இந்த சீரியல்லையும் இவங்களுக்கு வந்து 3 குழந்தை இருக்கிற மாதிரி அவங்கள சுத்தி வந்து கதை வர்ற மாதிரி தான் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எகெயின் ஒரு பொண்ணோட மனசு வந்து தியாகம், போராட்டம், காதல் அப்படின்னு எல்லாத்தையுமே சேர்ந்து ஒரு சென்டிமெண்ட் பேக்கேஜ் வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சீரியலோட கதையும் வந்து சுஜித்ரா கேரக்டர் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி தான் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வந்து பிக்கஸ்ட் ட்விஸ்ட் வந்து இருக்கலாம். நாம எல்லாருமே இன்னும் பாக்கிய வந்து மறக்கவே இல்லை. பாக்கியலட்சுமியில அவங்க வந்து கடைசியா வந்து கண்ணீர் விட்டு நின்னாங்க. அந்த சீன் இன்னுமே நிறைய பேருக்கு அது வந்து ஃப்ரெஷ்ஷா தான் வந்து இருக்குது. அந்த கேரக்டர் ஒரு சீரியல் ரோல் மட்டும் இல்லை, அது பல பெண்களோட வாழ்க்கை, அது ஒரு தியாகம், அது ஒரு சைலண்ட் ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ஃபேஸ் கொடுத்தவங்க தான் சுஜித்ரா. இப்போ லீக் ஆகிற இன்ஃபர்மேஷன்ல சொல்றது என்னன்னா, விஜய் டிவியில் வரப்போகிற ஆதலால் காதல் செய்வீர்ல இது வெறும் இன்னொரு ஃபேமிலி ஸ்டோரியா, இல்லை இந்த தடவை கதையை வந்து வேற லெவலாக வந்து போகுமா, இல்லை எகெயின் வீட்டில் இருக்கிறவங்க வந்து பேசுற மாதிரி ஒரு அம்மாவோட கேரக்டர் வந்து மாறுவாங்களா, அதுவும் இல்லைனா இந்த தடவை வேற மாதிரி
ரொம்ப போல்டான ரோலா, ஆனால் இவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி பார்த்தா எகெயின் 3 குழந்தைங்க, எகெயின் ஒரு அம்மாவோட போராட்டம், ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் வந்து தெரியுது. ஆனால் இந்த தடவை அவங்க தாங்கிக்கிட்டே இருப்பாங்களா, இல்லை இவங்க இன்னொரு ரெவல்யூஷன் வந்து கிரியேட் பண்ணுவாங்களா அப்படின்னு எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் ஃபேன்ஸோட மனசுக்குள்ள வந்து இருக்குது. அது கூடவே பயமும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியா மாதிரி வந்து கனெக்ட் ஆகுமா, எகெயின் அந்த மேஜிக் வந்து ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு எல்லாமே திங்க் பண்ண வச்சிருக்கு. ஒரு கேரக்டர் ஆடியன்ஸ் மனசில் வந்து குடியிருக்கிற அளவுக்கு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுதுன்னா அது வந்து ரொம்ப ரேர் தான். அதை எகெயின் அச்சீவ் பண்ணணும்னா அது வந்து சும்மா கம்பேக்காக வந்து இருக்காது. அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் வந்து இருக்கும். அதனால தான் இந்த ரீஎன்ட்ரி சாதாரண விஷயமெல்லாம் இல்லை. இது வந்து டிஆர்பி பேட்டிலுக்கு மட்டும் இல்லாமல் இது ஒரு இமோஷனல் எக்ஸ்பெக்டேஷனாக வந்து இருக்க போகுது. ஃபேன்ஸோட ஹார்ட்ல வந்து ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இந்த தடவை சுஜித்ரா திரும்பி வர்றது ஒரு சீரியலுக்காக வேண்டி இல்லை, எகெயின் ஒரு ஜென்ரேஷன் பெண்களுக்காக வாய்ஸ் கொடுக்கறதுக்காக வேண்டி இருக்கலாம். இப்படி தான் வந்து இந்த சீரியல் இருக்க போகுதா, அந்த ஆன்சர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சீரியல் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ரீஎன்ட்ரி வந்து ஸ்மால் ஸ்கிரீன் வேர்ல்டே வந்து எகெயின் ஷேக் பண்ண போகுது. நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாக்கியலட்சுமி சீரியல் மாதிரி நியூ சீரியல் வந்து இருக்குமா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in the next video.